வணக்கம். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது, பல பேர் தன்னுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தினாலேயோ அல்லது சொந்த தேவைகளுக்காக வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் மன உளைச்சல் ஆளாகிறார்கள். இவர்கள் அந்த கடனிலே இருந்து விடுபடுவதற்காக செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு தாந்திரிகமான பரிகாரம் உங்களுக்காக. உங்களுடைய இல்லத்திலே துளசி செடியை வளர்த்து வருபவர்கள் அனைவருமே அந்த துளசியின் அருகே ஒரு மண் குடுவை ஒன்று வாங்கி வைத்து தினசரி உங்கள் கையளவு உப்பை அந்த மண் குடுவையிலே உங்களுடைய சேஷமான மீதி இருக்கக்கூடிய கடனை நினைத்து அந்த கடன் கரைய வேண்டும், அடைபட வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து அந்த உப்பை அதில் சமர்ப்பணம் செய்து வர வேண்டும். பிரதி செவ்வாய்க்கிழமை என்று அந்த உப்பை எடுத்து நீரில் கரைத்து நீங்கள் ஓடக்கூடிய நதி, ஏரி, குளம் இந்த பகுதியிலே கரைக்க வேண்டும். இவ்வகை இல்லாதவர்கள் கிணற்றிலாவது கரைக்க வேண்டும். இந்த செவ்வாய்க்கிழமை அன்று உப்புடன் கரைக்கும் போது சிறிது வெல்லத்தையும் சேர்த்து கரைத்தீர்களேயானால் உங்களுடைய கடன் சுமையானது மன அழுத்தம் இல்லாமல் உங்களுடைய வருமானத்தை பெருக்கி தந்து படிப்படியாக இந்த கடன் குறையும். இந்த கடனில் மீள முடியாத கடனிலே துன்பப்படுபவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். செவ்வாய்க்கிழமை மாலை பிரதோஷ வேளையிலே லக்ஷ்மி நரசிம்மருக்கு வழிபாடு செய்தால் உங்களுடைய கடனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், அவமானமான விஷயங்கள், கடன் பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய பண முடக்கம், தொழில் முடக்கம் இவையெல்லாம் நிவர்த்தியாகும். தேவதாகாரி சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்ரம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே என்று அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வேண்டுமா. குரூரக்கிரகி பீடிதானா பக்தானா அபயப்பிரதம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் கடன் நிவர்த்தியாக நான் பிரார்த்திக்கிறேன்.